பாருங்க, தோட்டத்தில் மாம்பழம் மாமா கொண்டாந்து தட்டு நிறைய எடுத்துட்டாரு. 2 பேரும் எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க. இங்கே அதாங்க மே மாதம் வந்தால் ஃபுல்லாக மாம்பழம் தான். இந்த ஊரே எட்டின வரைக்கும் மாந்தோப்பு மாம்பழம் தான். மாம்பழம் ஃபேக்ட்ரி இருக்குது எங்கள் வீட்டிலேருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் 3 ஃபேக்ட்ரி இருக்குது. மாம்பழம் ஃபேக்ட்ரி, ஜூஸ் தயாரிக்கிறது. காலையில் கூட எல்லாம் அறுத்து அக்கா வீட்டிலேருந்து அங்கே தான் போகுது டிராக்டரில். ஜூஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் பாருங்க. பொறுக்கி சாப்பிட்றாரு. எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்குது தாத்தங்க. தாத்தா ஏதோ ஒன்று மாற்றி அறுத்துட்டார், கொஞ்சம் புளிக்குது இல்லை பாருங்க. மாம்பழம் வெளுத்து கட்டிகிட்டு இருக்காங்க. சாப்பிடுங்க வாங்க, மாம்பழம் சாப்பிட்லாம். இந்த சேனல் பார்க்குறவங்களாம் எங்கள் வில்லேஜுக்கு வந்துருங்க மே மாதம். ஆனால் செம்மையாக மாம்பழம் சாப்பிட்டு போகலாம். ட்ரெஸ்ஸில் படக்கூடாது, ட்ரெஸ் இல்லை. எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 1/2 கிலோமீட்ரு அக்கா வீடு. மாமா காலையில் வந்து வண்டியில் கூட்டிகிட்டு வந்துட்டாரு. போக்குள்ள காரில் கொண்டு விட்டுருவாங்க. பெரிய தோட்டம் நிறைய. சாப்பிடுங்க, சாதம் கொஞ்சமாக சாப்பிடுங்க. நிறைய தட்டு, நிறைய ஒரு 10 மாம்பழம். அங்கே போய் பைப்பு கொஞ்சமாக திருவி கை வாயெல்லாம் தொடச்சிட்டு, நம்ம பேக்கில் ஒயிட் கிளாத் இருக்குது புதுசு, அதை எடுத்து தொட. கொஞ்சமாக திருவு. நல்லா தேய்ச்சிக்கலு, வாயெல்லாம் தள்ளு. ஒயிட் கிளாத் எடுத்து தொடச்சிட்டு ஐயா அக்கா தொடச்சிக்குவாங்க. இவ்வளோ பழம் இருக்குது, ஏன் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோ. சாதம் கம்மியாக சாப்பிட்டுக்குவா. வா டிவி பார்க்க. சரி சரி சாதம் போட்டு சாப்பிட்டுக்கிறாரோ. வாங்க, டேஸ்ட்டாக வில்லேஜ் மாம்பழம் பாருங்கள், சூப்பராக சாப்பிட்லாம்.